வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது. தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ ஐயோ வந்துச்சா, சரி ஓகே பண்ணிடுவோம். அப்பாவுடைய ஆசீர்வாதத்தால் டிடி ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சப்போர்ட்டால் 9வது வருஷத்தில் காலை எடுத்து வைக்கிறோம். சக்சஸ்ஃபுல்லாக 9வது வருஷத்தில் வந்துட்டோமானா பல தடைகளும் இருந்தது, புது வழிகளும் பிறந்தது. நம்மளை சுற்றி எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலுமே உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் என்ன அதை தொடர்ந்து பாசிட்டிவாக, தொடர்ந்து மோட்டிவேஷனோட, தொடர்ந்து எனர்ஜெட்டிக்காக, இன்னும் உத்வேகத்துடன் என்னை வந்து செயல்பட வச்சது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மிகவே இல்லை. ஸோ நம்மளுடைய டிடி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அதான் ஃபேமிலி இல்லைங்களா? ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தர் தோண்டு போயிட்டா என்ன பண்ணுவோம்? தட்டி கொடுத்து இன்னும் பண்ண முடியும், செய் அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகத்தை கொடுப்போம். ஸோ என்னுடைய ஃபேமிலி எனக்கு அதை தான் தந்திருக்கீங்க. அந்த உத்வேகத்தோட தான் இன்னும் பல புது முயற்சிகளில் நான் இப்போ ஈடுபட்டிருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வேற லெவலில் கண்டென்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்குன்னு சொன்னது போலவே தான் இன்னும் என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் நீங்கள் தான் இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய காரணம். அதனால இன்னிருந்து நம்மளுடைய கம்யூனிட்டி, நம்மளுடைய கேங்குடைய பேர் என்னன்னா சூப்பர் டிடி. நீங்க எல்லாருமே அந்த சூப்பர் டிடியோட ஹீரோஸ் தான். ட்விட்டர்ல இந்த ஒரு போல் வச்சிருந்தேன். சர்ப்ரைசிங்லி நான் எதிர்பார்த்த ஆன்சர் தான் வந்தது. பேஷனா பிசினஸா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் பேஷனை தான் தொடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதே தாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலையும் சரி இது ஒரு பிசினஸாவே நான் அதிகமாக பார்த்தது கிடையாது. முழுக்க முழுக்க என்னுடைய பேஷன் தான். எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணேன், எனக்கு பிடிச்ச மாதிரியே ஷேர் பண்ணேன். பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இனிமேட்டும் அப்படி தான் இருக்க போகுது. தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு வந்தாலுமே அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாம கண்டிப்பாக என்னுடைய ஆடியன்ஸ்க்கு அது தெரிஞ்சாகணுன்றது போல கம்யூனிட்டி செக்ஷன்லயோ, ட்விட்டர்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல முடிஞ்ச ஒரு யூடியூப் வீடியோவோ போட்டு கூட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவேன். ஏன்னா அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இன்னைக்கு February 26 நம்மளுடைய மிஸ்டர் தமிழ் டெக்கை நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போறோம். மிஸ்டர் தமிழ் டெக் என்னன்னு கேட்குறீங்களா? இத்தனை நாட்கள் நம்மளுடைய சூப்பர் டிடி மெம்பர்ஸ் நிறைய பேர் எனக்கு நிறைய விதமான ஸ்கிரீன்ஷாட்ஸ் அமைச்சு வச்சிருக்கீங்க. தமிழ் டெக் அப்படின்ற பேரையும் சரி, நம்மளுடைய லோகோவையும் சரி, நிறைய பேர் எப்படி மிஸ்லீட் பண்ணி மக்களை ஏமாத்துறாங்க, ஆடியன்ஸை வந்து ஸ்கேம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதை அட்ரஸ் பண்றதன் விதமாக MrTamilTech.com அப்படின்ற இந்த ஒரு டொமைனை இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். பிளஸ் தமிழ்டெக் அப்படின்ற நம்மளுடைய ஐடென்டிட்டியும் இருக்க போது, கூடவே MrTT மிஸ்டர் தமிழ்டெக் ஆகவும் நம்ம இனிமேட்டு கண்டென்ட்டை போட போறோம். டெக் வீடியோஸ் ரொம்ப போர் அடிக்குது ப்ரோ, கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் சொன்னீங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய வித்தியாசமா ட்ரை பண்ணோம். பட் இனிமேட்டும் அந்த வித்தியாசம் அப்படின்றது அளவோட ஒரு ஃபன், அளவோட ஒரு மீம் அண்ட் கிரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கண்டென்ட்டை வித் ஃபன்னோட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முழுமையான முயற்சி கிடையாதுங்க, முழுமையான வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கமிங் டேஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய வீடியோல எந்த ஒரு ஃபீட்பேக் இருந்தாலும் எங்க கமெண்ட் செக்ஷன் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். நீங்க தாராளமா சொல்லலாம், பிளஸ் மைனஸ் எதுவாக இருந்தாலும். அண்ட் நம்மளுடைய கிவ்அவே 40 ப்ராடக்ட்ஸ்க்கான கிவ்அவே போன வாரமே இல்லை 10 நாட்களுக்கு முன்பாகவே ஆரம்பிச்சிட்டோம். அதோடைய அடுத்த ஒரு செக்ஷன் இப்போ நான் சொல்ல போறேன். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வீடியோல ஆஸ்க் மிஸ்டர் டிடின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டுட்டு உங்களுக்கான கேள்வி என்கிட்டயோ என்னுடைய டீம் கிட்டயோ எதுவாக இருந்தாலும், கஷ்டமா இருக்கிற கேள்வியா இருந்தாலுமே சரி, இல்ல கொஞ்சம் காமெடியா இருக்கிற கேள்வியா இருந்தாலுமே சரி, எல்லாத்துக்கும் உண்டான பதிலை நான் கொண்டு வரேன். அண்ட் நீங்க ஐபோன் வெல்றதுக்கான அந்த கிவ்அவேக்கான ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போட்டிருந்தோம் இல்லையா ஸ்டுடியோ டூர், அந்த ஸ்டுடியோ டூர் வீடியோவை நீங்க கம்பல்சரி ட்விட்டரோ, இன்ஸ்டாகிராம்லயோ, ஏதாச்சும் ஒரு இடத்துல, ஃபேஸ்புக்லயோ ஏதாச்சும் ஒரு இடத்துல மினிமமா ஒரு தடவையாச்சும் ஷேர் பண்ணிருக்கணும். தமிழ் டெக்கை டேக் பண்ணுங்க, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வின்னரை செலக்ட் பண்ணும்போது நீங்க அதை பண்ணிருக்கீங்களான்றதை நாங்க கிராஸ் செக் பண்ணுவோம். அண்ட் கூடவே அந்த டாப் 5 பிரைசஸ் நீங்க வின் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு 5 வீடியோ வச்சு நீங்க ரேண்டமா வந்து ஷேர் பண்ணிருக்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட், கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிவ்அவே பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வார சண்டே நியூஸ்ல நான் உங்களுக்காக அப்டேட் பண்றேன், சரிங்களா? அண்ட் நான் இந்த வீடியோல சொல்ல வந்த மிக முக்கியமான 3 விஷயங்க உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் விஷயம் டிரான்ஸ்பரன்சி. ஸோ நம்ம சேனல்ல இது வரைக்கும் ஸ்பான்சர் வீடியோல இருந்து எந்த வீடியோவா இருந்தாலுமே டிரான்ஸ்பரண்டா உங்ககிட்ட எப்படி சொன்னமோ அதே போல உங்களுக்கான அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவதா குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம ஃபன் ஆட் பண்ணி உங்களுக்கான வீடியோ நான் கொண்டு வர போறேன். மூணாவது விஷயம் வேற என்ன, பாசிட்டிவிட்டி தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை இன்னும் அதிகமான நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி. நன்றி சூப்பர் டிடி.